லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல நடக்கிறது மன்னராட்சியா? மக்களாட்சியா? இத பத்தி மக்கள் என்ன நெனைக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க சொல்றது மன்னர் ஆட்சின்றது இது ஜனநாயக ரீதியா தான் தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர, இப்ப அந்தந்த நாட்டு மன்னர் இருக்காங்கல்ல, அதுபோல தமிழ்நாட்டுல மன்னர் இல்லையே. இங்க ஜனநாயக ரீதியா தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் தான் எஜமானர்களே தவிர, இப்போ நான் கூட சொல்லிட்டு போலாம். அவர் எதுனா அது அந்த கருத்துக்கெல்லாம் நம்ம எதுவும் பதில் சொல்ல முடியாது சார். என்னோட பார்வைக்கு மக்களாட்சி தான் நடக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அவரை தெரியாது, யாதவ் அர்ஜுனா யாருன்னு தெரியாது. ஆனால் பேசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மக்களாட்சி தான். ஆமாம். மன்னராட்சினா அவங்க இப்போ வாரிசாக வராங்கன்றக்காண்டி சொல்கிறாங்க. அந்த பார்ட்டியில் பவர்ஃபுல் லீடர் யாருன்னா அடுத்து அவங்க அவங்க ரிலேஷன்லேயே வர்றதுனால அது சொல்கிறாங்க அப்படி. ஆனால் அவங்களுக்கு அது ஓகே. மக்களுக்கு 75% மக்களாட்சின்ற லெவலில் தான் இருக்காங்க எல்லாரும். அது கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி இப்படி நான் தான் பெரியாள் நீ பெரியாள் பிரிஞ்சிடலாம். இதை அவங்க வாரிசு அவங்க ஏற்றுக்கிறாங்கல்ல. பின்னால் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, இருக்கிற தொண்டர்களும் சரி, ஓகே டிஎம்கேல இவங்க மன்னராட்சிங்கிறது சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க தான் வரணும்னு நினைக்கிறாங்கல்ல. அதனால் அதை மக்கள் வேண்டாத கட்சிகளோ இல்லை, அது அவங்களுக்குள்ள பாலிடிக்ஸ் தான். அதை மன்னராட்சின்னு ஒரு இது பண்ணுறாங்க. ஏற்றுக்கிறவன் தான் போகிறான், ஏற்றுக்காதவன் எதிர்கட்சிகள் இந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்கள. அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கணும். இது சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மன்னராட்சினா அப்போ மக்களுக்கு நன்மை தானே நடக்குது. மன்னராட்சினா மக்களுக்கு எல்லாமே இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், எல்லா சமுதாயம் ஒத்துமையாக தானே வரும். மன்னராட்சின்றது அதிகாரம் தானே. அதனால் இது அவருடைய கருத்தாக இருக்கலாம். நம்ம எதுவும் சொல்கிறது வாரிசு அரசியலை பற்றி அவங்களுக்கு திறமையாக இருந்தால் அவங்க வீட்டில் வர்றதுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லையா சார். இப்போ நான் கூட இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இருக்காருன்னா, இப்போ இந்த கடையில் உட்கார நான் திறமையாக இருந்தால் என்னை இப்போ கலப்பட்டு உட்கார வைக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை. புரியுதுங்களா? இது வாரிசு அரசியல்னா வாரிசு அரசியல் அவர் தூக்கி உட்கார வச்சிட்டாரா? இல்லையே. ஜனநாயக ரீதியாக ஓட்டு போட்டு தானே அவர் தேர்ந்தெடுத்து அவர் வந்துக்கிறாரு. இல்லை மன்னராட்சினாலாம் கிடையாது. இங்கே எப்போ மக்களாட்சி தான் நடக்கும். மறுபடியும் மன்னராட்சின்னு சும்மா சொன்னார்டா, அதில் என்ன அர்த்தம் இருக்குது? அவர்கிட்ட தான் கேட்கணும், ஏன் அப்படி சொன்னாருன்ட்டு. அவர் எது மன்னராட்சி ஒருவேளை அவர் நினச்சிருப்பார் மன்னராட்சி நடக்குது போல அப்படின்ட்டு, அதனால் சொல்லியிருப்பார். வாரிசு அரசியல் பண்ணுறதுனால தானே இருக்குது. இப்போ டிஎம்கே இல்லாட்டா போயிருக்க மாட்டாரன். அதே மாதிரி ஏடிஎம்கேலையும் இல்லைல்ல ஆள். ரொம்ப வாரிசாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது அவங்கள்ட்ட கேட்கணும். அவர் விஜய் புதுசாக கட்சி காமிச்சார்லாம் அவர்கிட்ட கேட்கணும். மன்னராட்சி இல்லை, மக்கள் ஓட்டு போட்டு எடுத்து ஆட்சி தான். அது அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. அதையெல்லாம் வச்சுக்க மாட்டோம். அது அவங்கள்ட்ட கேட்கணும். வாரிசு அரசியல்னால தான் டிஎம்கே நிற்கிது. வாரிசு அரசியல்னால டிஎம்கே இதுவரை நின்றுகிட்டு இருக்கு. இல்லைன்னா ஏடிஎம்கே மாதிரி தான் போயிருக்கும். எம்ஜிஆருக்கு ஒரு வாரிசு இருந்தால் ஏடிஎம்கே அழிஞ்சிருக்காது. ஜெயலலிதாவுக்கு ஒரு வாரிசு தான் ஏடிஎம்கே அழிஞ்சிருக்காது. அதை அவங்க சொல்கிறாங்க சார். அடுத்து அவங்களுடைய ஆதங்கத்தில் பேசுகிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. வாரிசு அரசுனால டிஎம்கே நிற்கிது. மக்களாட்சி தான், மன்னராட்சி இல்லை, மக்களாட்சி தான். அப்படி இல்லை. அந்த குடும்பத்தில் அவங்க வர இருக்கிறதால தானே அவங்க ஆட்சி ஆள முடியுது. வேறு இப்போ ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லை, அதெல்லாம் அவங்க வாரிசு அரசியல் பண்ண முடியல. இவங்களுக்கு வாரிசு குடும்ப பாரம்பரியமாக இருக்கிறதால இவங்க அரசியல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்தது. மக்கள் ஓட்டு போடாமல் தேர்ந்தெடுக்கல, மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்குது. மன்னராட்சா அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நல்ல ஆட்சி தான் நடத்துகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களாட்சி தான் நடத்துகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா சார்பாக தான் நடத்தினுக்கிறாங்க. அது ஆரம்ப காலத்தில் இருக்குது. அரசியல்வாதிங்க அவங்க கட்சிக்காரங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்க ஏற்றுக்காத இருந்தால் தான் அது சொல்லலாம். அவங்க கட்சிக்காரன் ஏற்றுக்கும் போது அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஆனால் அவங்க எதிர்கட்சிக்காரங்க 1000 பேசலாம். ஆனால் அவங்க கட்சிக்காரர் அது உள்ள கட்டமைப்பில் அவங்க ஒத்துக்கிறாங்கள, அது ஒத்துக்குன்னா அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. மக்களை ஏற்றுக்குவாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்த இஷ்யூ யார் ஆதவ அர்ஜுனா சொன்னதா? ஆமாம், அதை பல காலமாக இப்போ அதை எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் கலைஞர் 3வது தலைமுறை ஆயிடுச்சு, அதனால் சொல்கிறாங்க. இல்லாட்டி இப்போ அடுத்து இவர் விஜய் பிரபாகர்லாம் வந்தாருன்னா அப்புறம் அவர் 3வது ஆள் தானே. அவங்களும் அந்த மாதிரி தான் வரும். கட்டமைப்பு அந்த மாதிரி ஆளுமை இருக்கிற இடத்துல அது மாதிரி அப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச தவறு இல்லை. ஆமாம், அவங்க ஒத்துக்கிறாங்களா? அவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்களுக்கு இவர் தான் வேணும்னு சொல்லிட்டு எந்த கட்சியாக இருந்தாலும் ஒத்துக்கும் போது அது தவறு கிடையாது. நீங்கள் உலக அளவிலேயே இன்றைக்கி அரசியல் தான். யார் திறமையாக இருந்தாங்க அவங்க வரத்தில் எந்த ஒரு தடங்களும் கிடையாது சார். புரியுதுங்களா? அப்படின்னு பார்த்து போனால் பீகார், உத்தரப்பிரதேஷ்,
ஹரியானா, ஒரிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா இதெல்லாம் வாரிசு அரசியல் இல்லைங்க. அதெல்லாம் இல்லை, யார் ஓட்டு போட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்தலும் மக்களாட்சி தான். அது மன்னராட்சி சொல்ல முடியாது. அது பல எதிர்கட்சி இருக்கிறதால எல்லாம் சொல்லுவாங்க தான். மக்களாட்சி தான். இப்போ வந்து இது வந்து திமுக மீது குற்றம் சாட்டினா யார் வந்து ஒருத்தர் நல்ல நல்ல பேர் எடுக்கிறாங்கன்னா அது வந்து அவங்கள வந்து இது பண்ண தான் பால் அடிக்க தான் எழும்போம். நீ குற்றச்சாட்டை வைக்க தான் அவங்க அதிகமாக வந்து மக்கள் வந்து செல்வாக்கின்னு வருவாங்க. கரெக்டாக வந்து இவங்க மேலே வைக்கிறேன்னா அப்போ வந்து இவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு மிக பிரகாசமாக இருக்குது. 2026 மறுபடியும் இவங்களே வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதனால் இது வந்து நான் வந்து ஒரு பொதுமட்ட மனிதனாக இருந்தால் நான் பேசுகிறேன், சரிங்களா? இதனால் இது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல்னா ஒரு குடும்பம் தியாகம் பண்ண குடும்பம் தான் ஏன் வரக்கூடாது? அதில் அதுனா தவறு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பரம்பரையாக அது வாரிசாக தான் நடிச்சுருக்கிறாங்க. அது அவங்க அப்பா காலத்துலேருந்து அது மாதிரி தான் இருக்குது. அதனால அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் என் உள்ளத்துலேருந்து நான் பேசுகிறேன். இது வந்து இந்த கட்சி ராவியோ இந்த சாயமோ அந்த சாயமோ, நான் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர். நான் ஜனநாயக ரீதியாக ஓட்டு செலுத்த போகிற ஒரு மனிதர், புரியுதா? அந்த அடிப்படையில் நான் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். இது வேறு இதில் சாயம் அந்த சாயம் இதெல்லாம் கிடையாது, சரிங்களா? இது வந்து அவருக்கு வந்து 2026 மீண்டும் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் இந்து மக்களும் ஒற்றுமையாக வாழ்கின்ற இந்த மண்ணில் வந்து யாரும் ஜாதி மதமோ இது வச்சோ யாரும் அரசியல் பண்ணுறதுக்கு இங்கே முடியாது. எல்லாம் ஒற்றுமையாக தான் வாழணும். அது எந்த ஒரு கருத்து எல்லாம் ஒற்றுமையாக தான் வாழணும். இங்கே வந்து எந்த காலகட்டத்திலும் கலவர பூமியாக தமிழ்நாடு ஒரு காலம் இடம் கொடுக்காது என்று என் கருத்தை பதிவு பண்ணுகிறேன். மன்னராட்சி அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மன்னருக்கு மகன் மன்னராக இருப்பான் அப்படின்னு. மன்னருக்கு குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இந்த ஒரு சினிமா பார்த்துருப்பீங்க, சரஸ்வதி சபதம்னு. யானைக்கு கையில் தும்பி கையில் மாலையை கொடுத்து போய் யாருக்காவது போடு, அவனை மன்னர் ஆக்கிடலாம் அப்படின்னு அப்போ ஒரு இது வச்சுருந்தாங்கல்ல. அதே கதை தான் இது. மக்கள் கையில் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குச்சீட்டு வந்து யானை கையில் கொடுத்த மாலை மாதிரி தான் ஆகிப்போச்சு. இவன் 2000 ரூபா நோட்டு கொடுத்தான், இப்போ 500 ரூபா நோட்டில் 4 கொடுக்குறான். யார் கொடுக்கானோ அவனுக்கு ஓட்டு போட்டு போகிறான். நாளைக்கு நமக்கு பஸ்ஸில் டிக்கெட் இல்லைன்னு சொன்னால் ஓட்டு போடுறேங்க. இதானே யானை கையில் கொடுத்த மாலை தான் இது. இது வந்து எப்படின்னாங்க சார், எல்லாருமே வந்து அவங்க சுயநலத்தை தான் பார்க்குறாங்களே ஒழிய மக்களை யாரும் பார்க்குறதே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி ஓட்டு போடுறாங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு கடமைக்காக எல்லோரும் ஓட்டு போடுறாங்களே ஒழிய எந்த தலைவர்களும் யாருமே வந்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறதே கிடையாது. யாருமே அவங்கக்குள்ளே தான் எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. ஒரு பாத்ரூம்பு இதெல்லாம் எதுவும் அது இது 60 கோடி 70 கோடி அது இது கட்டுறாங்க. ஆனால் ஒரு ஏழைகளுக்கு வந்து யாருமே எதுவுமே செய்கிறது கிடையாது. இப்போ ஸ்டாலின் எடுத்துட்டாலும் கூட நல்லவர் தான், இல்லைன்னு சொல்ல, நல்ல மனிதர், நல்லது செய்கிறாரு. மக்களாட்சி நடக்கிற மாதிரி தெரியலங்க. விடுங்க, ஒரே இடத்துல அவ்வளோதான்.